பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் வீசிய ட்ரோன் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. ஃபெரோஸ்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது ட்ரோன் பாகம் விழுந்ததில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன் பாகம் விழுந்து தீப்பிடித்ததில் காரில் இருந்த 3 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பாகிஸ்தான் வீசிய ட்ரோனை இடைமறித்து தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. ஃபெரோஸ்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது ட்ரோன் பாகம் விழுந்ததில் கார் தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. கார் தீப்பிடித்து எரிந்ததில் அதிலிருந்த 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்று பாகிஸ்தானினுடைய ஒரு ட்ரோனை நம்முடைய படை வீரர்கள் சுட்டு அழித்த பிறகு அந்த ட்ரோன் கீழே விழுந்து சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு தீப்பற்றி எரியக்கூடிய காட்சி. ஒரு ட்ரோனினுடைய சிதைந்த பாகங்கள் கீழே விழுகும் பொழுதே காரினுடைய என்ஜின் பகுதியில் இருந்து இந்த அளவு தீப்பற்றி அதில் பயணம் செய்த 3 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த ட்ரோன்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம் இருக்கின்றன. எனவே வானத்திலேயே வைத்து இடைமறித்து அவற்றை அழிப்பதற்கான தேவை எந்த அளவு எழுந்திருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சாட்சியாக இருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தை பொறுத்தவரை பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபிரோஸ்பூர் என்கின்ற பகுதிக்கு உட்பட்ட இடங்களிலே வான் எல்லையில் வந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை நம்முடைய படை வீரர்கள் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அந்த ட்ரோன்கள் உடைந்து வெடிபொருட்களோடு கீழே வந்து விழுந்த பொழுது பயணம் செய்து கொண்டிருந்த கார் ஒன்றின் இன்ஜின் பகுதியில் பட்டு தீப்பற்றி இருக்கின்றது. அந்த தீ கொழுந்து விட்டு மழை என எரிந்து கொண்டிருக்கின்றது. 3 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் பல இடத்தை பாகிஸ்தான் தற்பொழுது இலக்கு வைத்து இந்த ட்ரோன்களை ஏவி கொண்டிருக்கின்றது. அதன்படி அம்ரித்சர், பதான்கோட் உள்ளிட்ட இடங்களிலும் ஃபெரோஸ்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று குர்தாஸ்பூர் பகுதியிலும் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி நடக்கிறது.